Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பதித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது மீனம் நன்மைகள் மட்டும். இதன் தலைப்பு 12 லக்னங்களுக்கும் பாசிட்டிவ் பக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நன்மைகள் மட்டும் குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துட்டு வந்தோம். அதில் இன்றைக்கி மீன லக்னத்தில் பிறந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், அதில் நன்மைகள் மட்டும் தரக்கூடிய கிரகங்கள் எவை எவை அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பொதுவாக காலபுருஷனுடைய 12ஆம் வீடான மீனம் வீடு குரு பகவானுடைய ஆட்சி விடுதி வீடு. அதாவது சுமாராக பவர் செய்யக்கூடிய வீடாக குருவுடைய வீடு இந்த வீடு வந்துடும். இந்த மீனம்ங்கிறது முடிவு ஸ்தானம், மோட்சஸ்தானம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு மனிதனுடைய விரயங்களை, சுகங்களை, அயன சயன போக சுகத்தை, முடிவை, வெளிநாட்டு வாழ்க்கையை, தூரதேச பிரயாணத்தை, சுப விரய செலவுகளை, தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கும் முறைகளை, உல்லாச சல்லாபங்களை, தூக்கத்தின் நிலைப்பாட்டை குறிக்கிற வீடு மீனம். மேசத்தில் முதலாவது வீடு ஆரம்பிக்குதுன்னா மீனம் கடைசி வீடு. ஸோ இது ஒரு முடிவை குறிக்கும் இடம். நார்மலாகவே எந்த ஒரு ஜாதகத்திற்கு கேது பகவானும் சனி பகவானும் மீன வீட்டில் போய் ஜாயிண்ட் ஆகினாங்களா, ஏன்னா அது ஆல்ரெடி குருவோட வீடுங்கிறதுனால பிறவியறு நிலை ஏற்படும். இந்த வீட்டில் கேது உட்கார்ந்துருக்க பிறக்கிற குழந்தைகளுக்கு பொதுவாகவே பற்றறு நிலை இருக்கும். எதுலேயுமே ரொம்ப பற்று இருக்காது, ஏனோ தானோ அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு. முயற்சிகளில் பாதிக்கு மேலே பலிதம் குறையும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு உள்ள வீடு. குருவின் மூலத்திரிகோண வீடு தனுசு, ஆட்சி வீடு மீனம். குரு பகவான்கிட்ட மீன வீட்டினுடைய இயல்புகள் சுத்தமாக இருக்கவே இருக்காது. இது ஒரு பொறுப்புகளை தட்டி கழிக்கிற வீடு. ஆனால் குரு இருக்கலே ஒரு பொறுப்பான கிரகம். சிறுபிள்ளைத்தனமான வீடு மீனம். குரு ஒரு பெரிய மனுஷனாக நடந்துக்கக்கூடிய தன்மை உள்ளவர். ஒரு விசித்திரமான அமைப்பு கொண்ட வீடாக மீனம் இருக்கும். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய குணங்களை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய வீடு மீனம். ஏன் சுக்கிரனுடைய குணங்களை இது அதிகமாக வெளிப்படுத்துதுன்னா, இந்த வீடு சுக்கிரனுக்கு உச்ச வீடு. அறிவாற்றல் மிக்க கிரகமான புதனுக்கு நீச்ச வீடு. அப்போ அறிவாற்றலை, அறிவுபூர்வமான விஷயங்களை, புத்திசாலித்தனத்தை, சாதுர்த்தியத்தை விரும்பாத லக்னம் மீனம். சிறுபிள்ளைத்தனமாக பொறுப்பற்ற தன்மையோடு உல்லாச சல்லாபங்களில் ஈடுபடுறதுக்கும், கேளிக்கையை அதிகமாக விரும்புறதுக்கும், அதிகமாக ட்ராவல் பண்ணணுங்கிற ஆசை, நினச்ச இடத்துக்கு போகணும், நினச்ச இடத்துக்கு வரணுங்கிறது, ஹோட்டல் மாதிரியான இடங்களில் தங்கிறதுக்கு ஆசைப்படுறது, படுக்கை சுகத்தை அதிகமாக விரும்புவது, எப்போதும் காம சிந்தனைகள் சற்று மிகுதியாகவே இருப்பதுங்கிற மாதிரி இந்த வீட்டினுடைய தன்மைகள் வெளிப்படும். இந்த வீட்டில் கிரகங்களின் வலிமைகளின் அடிப்படையில் எப்படி இருக்கும்? சூரியன் ஓகேங்க, தன்னோட உச்ச வீட்டுக்கிட்ட நெருங்கிட்டாருங்கிறதுனால ஒரு நல்ல வலிமையை தரக்கூடியவராகவே இந்த வீட்டில் லக்னத்தில் உட்காரும்போது செஞ்சிடுவார். ஒரு 6ஆம் அதிபதியாகவே இருந்தாலும் பொதுவாக உபஜயஸ்தானத்திற்கு பாவிங்கிற அடிப்படையில் மீன லக்னமாக நீங்கள் இருக்கும்போது சூரியன் நீங்கள் உட்கார்றத ஒரு கெடுதலான விஷயம், மோசம் அப்படின்னு சொல்லிட முடியாது. சந்திரன் அஃப்கோர்ஸ் 5 குடையவர், வளர்பிறையா தேய்பிறையா என்பதை பொறுத்து இவர் பலன்களை தரக்கூடியவராக இருப்பார். அதிகமான சிந்தனைகள், செயல்திறன், பூர்வீகத்தை பார்க்கணுங்கிற அமைப்பு, சொத்து சேர்க்கும் யோகிதைகள், இதெல்லாம் சந்திரன் நீங்கள் உட்காரும்போது கொடுப்பார். ஏன்னா நீங்கள் மீன லக்னம் மீன ராசி ரெண்டும் சேர்ந்து வந்தால் தான் அந்த அமைப்பு இருக்கும். ஆனால் அதுலேயுமே பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதின்னு 3 நட்சத்திரம் இருக்கும். இதில் குருவுடைய நட்சத்திரமான பூரட்டாதியின் 4ஆம் பாதம் மட்டும்தான் மீனத்துக்குள்ளே வருங்கிறனால நீங்கள் ஒருவேளை பூரட்டாதியில் பிறந்தீங்கன்னா 4 வருஷம் தான் குருதிசை பேலன்ஸ் இருக்கும், அதுக்கும் கீழே தான் இருக்கும். அப்போ இளமை பூரா சனி மகாதிசையும் புதன் மகாதிசையும் 2 ஆகாவளிங்க திசை நடத்துவோம். நீ மீன லக்னம் மீன ராசியில் பிறந்துட்டு 2 ஆகாவளி கிரகத்தோடைய திசை இளமை பூரா இருந்துச்சுன்னா எப்படி பொறுப்பு உள்ளவராக இருக்க முடியும்? அதுதான் அதோட சூட்சம். ஏன் மீனம் பொறுப்பு இல்லாமல் இருக்குது? அந்த லக்னத்தின் செயல்திறனே பாருங்கள். 19 வருஷம் சனி திசையும் 17 வருஷம் புதன் திசையும் உள்ளுக்குள்ளே ஈர்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒன்று. இப்போ இது ரெண்டும் சேர்ந்தாலே 36 வயசு ஆகிடும். பார்த்தா அதுக்கு ஒரு 2 வருஷமாக 3 வருஷமாக குரு திசை பேலன்ஸ் இருக்கக்கூடிய இடங்கிற போது கிட்டத்தட்ட 40 வயசு வரைக்குமே லைஃப்பில் பெருசாக எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு லக்னம். மீனத்தை பிராமண லக்னம்னு சொல்லுவாங்க. அப்போ அதோட சூட்சமாக அதுதான். நீண்ட ஆயுள் உள்ள லக்னமும் இதுதான்.
இவங்களாம் 100 வயசு அசால்ட்டாக இருப்பாங்க, 96 வயசு இருப்பாங்க போது மெதுவாக வாழ்க்கையை வாழ்ந்துக்குவோம், இப்போ என்ன அவசரம் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பை தரக்கூடிய வீடு இது. அதிகமாக வெளிநாட்டு சிந்தனைகள், உல்லாச சல்லாபங்களை கொடுக்கக்கூடிய இந்த வீடு. செவ்வாய்க்கும் இந்த வீடு நல்ல வீடு தான். அவரும் நண்பர் குருவுக்கு ப்ளஸ் 2 9 கூடிய பாக்கியாதிபதி அவர் அங்கே இருக்கும்போது நல்ல முயற்சிகள், சிந்தனைகள், செயல்திறன் மிக்கவராக ஜாதகர் இருக்கக்கூடியது, சொத்து பத்து சுகங்கள் சேர்க்கும் யோகிதைகள் தருவதுன்னு இதுவும் ஒரு மாதிரி நல்லா இருக்கும். சுக்கிரனை முதலே சொல்லிட்டேன் உச்சம் பெறக்கூடியவர் அப்படின்னு. அப்போ இங்கே உச்சம் பெறாலும் கூட அவர் 3 8க்கு அதிபதி, இதில் 8ஆம் இடம் தான் அவருடைய மூல திரிகோண வீடுங்கிறனால மீன லக்கணத்தில் நீங்கள் பிறந்து சுக்கிரன் நீங்கள் வந்து உச்சமாகறாருன்னா கொஞ்சம் டேஞ்சர். அசிங்க அவமானங்களை சந்திக்க வாழ்நாளில் தயாராகுங்கள் அப்படிங்கிறது மாதிரியான அர்த்தம். தலைமறைவு வாழ்க்கை, வெளிநாடு இது போயிட்டாங்கன்னா இந்த பலனில் மாறுபாடுகள் இருக்கும். முற்றிலும் புதிய சூழலில் வசிக்கும் போது இந்த பலனில் வித்தியாசங்கள் இருக்கும்னு எடுத்துக்கலாம். குரு பகவான் லக்னாதிபதிங்கனால அவர் லக்னத்தில் ஆட்சி பெறுறதுங்கிறது ஒரு சிறப்பு தான். மீன லக்னத்துக்கு அவரே அதிபதி, 10 கூடைய கேந்திரத்துக்கும் அவரே அதிபதி. லக்னத்தில் திக்பலமும் ஆட்சி பலமும் பெறுவாருங்கனால ஜாதகரை வந்து ஒரு மாதிரி நெறிப்படுத்தி கொண்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் லக்னத்திலே இருக்கிற போது கொஞ்சம் விளையாட்டுத்தனத்தின் அளவு குறைந்தாலும் கூட பெரிய மனித தன்மையை காட்டுறேங்கிற பேரில் நிறைய செலவெழுத்து விட்டுடக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் ஏமாளித்தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக தான் அவர் இங்கே இருப்பார். புதன் நீச்சம் அடைவார், ஆனால் லக்னத்தில் உட்காரனால திக்பலம் அடைவாருங்கிறனால பாதகாதிபதி வலுத்த நிலை அப்படிங்கிறதுல குழப்பமான ஒரு பலன்கள் இருக்கும். நல்லது கெட்டது ரெண்டையும் கலந்து கொடுக்கக்கூடிய கிரகமாக புதன் வருவார். இதில் கெடுதல் தான் ஜாஸ்தியாக இருக்கும். வாழ்க்கை துணைக்கு அடிமைப்பட்டு போவது, வாழ்க்கை துணையை கிழிச்ச கோட்டை தாண்ட முடியாமல் போயிடுறதுங்கிற மாதிரியான பலன் இருக்கும். ஸோ சூரியன் நன்மை தருகிறார், சந்திரன் நன்மை தருகிறார், செவ்வாய் நன்மை தருகிறார், குரு வந்து சிறப்பை தருகிறார். புதன் வந்து ஒரு மாதிரி கலப்பு பலன்களை தருவார். சுக்கிரன் வந்து கெடுதல் தரும் வாய்ப்புகள் அதிகம். புதன் பாதகாதிபதி, சுக்கிரன் அட்டமாதிபதி, மறந்துடக்கூடாது. சனி பகவான் ஒரு சம வலிமை பெறுவார் இந்த வீட்டில். ஒரு மாதிரி ஞானத்தை, மோட்சத்தை, பற்றற்ற தன்மையை, அனைத்திலிருந்தும் ஒதுங்கி நிற்கும் வலிமையை தரக்கூடிய வீடாக மீனம் வரும். இப்போ மீனத்தின் நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிநாடு வாழ்க்கை, பொறுப்புகளை சுமப்பதை நாம் பழக்கப்படுத்தி கொள்வது, பொறுப்பை சுமந்தா நல்லா இருப்போம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வளர்த்து கொள்வது, உல்லாச சல்லாபங்களுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது, இதெல்லாம் பண்ணும்போது இது அதிக நன்மைகள் இருக்கும். இப்போ இவங்க சிறுபிள்ளைத்தனமான லக்னம்னாலும் கூட யாருக்கும் கெடுதல் நினைக்காத லக்னம் தான். மற்றவன் கெடணும், அதனால நான் வாழணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்காது. அவங்க ஒரு ஜாலியாக இருப்பாங்க. ஒரு 4 குழந்தை கொண்ட ஒரு வீடு இருக்குன்னா அதில் கடைசியாக கடைக்குட்டி அப்படின்னு ஒரு குழந்தை இருக்கும் இல்லையா, அதான் மீனம்னு எடுத்துக்குவோம். குழந்தைத்தனம் மாறாத தன்மை இவங்கள்ட்ட கொஞ்சம் அதீதமாகவே இருக்கும். வயதிற்கு தகுந்த பக்குவமும் முதிர்ச்சியும் இவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வரும். அதுக்கு காரணம் இவர்களின் ஆயுள் பலம் ரொம்ப அதிகம். அட்டமாதிபதி உச்சம் பெறும் லக்னம் இல்லைங்களா, ஸோ ஆயுள் தீர்க்கமாக. அதனாலேயே இந்த லக்னத்தில் பிறக்கிறவங்க மேக்சிமம் 36 வயசுக்கு பிறகு தான் ஆண்ணா ஆவண்ணாவையே வாழ்க்கையில் கற்றுக்க ஆரம்பிப்பாங்கங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ராகு கேதுகள் இந்த வீட்டில் பெரும் கெடுதல்களை செய்து விடுவதில்லை. ஏன்னா அவங்களுக்கு குருவோட வீடுங்கும் போதே ஒரு மாதிரி சாஃப்ட் கார்னர் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஸோ ராகுவோ கேதுவோ இங்கேருந்து திசை நடத்தினாங்கன்னா அவ்வளோ பெரிய மோசம்னு எடுத்துக்க முடியாது. பட் கேது இந்த வீட்டோட தொடர்பு கொள்ளும்போது, அதுவும் சனியோட தொடர்பும் கிடைச்சுன்னா பற்றறு நிலையை கொடுக்கும். அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். எதுவுமே வேண்டாம், இன்னானே காலபுருஷனுடைய 12ஆம் வீடு, கேது தானே பிறப்பை அறுத்து வைக்கிற கிரகம், அவர் 12ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறாருங்கிற போது இது மறைமுகமான சன்னியாசி தோஷத்தையும் பிறவி அரு நிலையையும் தரும் விதி கொண்டது என்பதையும் மறந்துடக்கூடாது. ஸோ உங்களுக்கு இந்த வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கின்றன, நீங்கள் மீன லக்னமா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.